நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இதை பார்த்தோம்னா நம்ம வாரம் மாதம் பார்த்தோம்னா மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே குரு தான் ராசி அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அவர் வருடக்கோள், ஒரு வருஷம் ஒரு ராசியில் இருப்பார். அதற்காக மற்ற கிரகங்கள் மாதக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 45 நாள், செவ்வாய், சந்திரன், தினக்கோள் சந்திரன், இவங்களோட மாற்றங்கள் வச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கோச்சார பலன். இது கோச்சார பலன் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்கு ஒரு பொது பலன் தான். செப்டம்பர் மாதத்துக்கான பொது பலன் தான் இது. வாழ்நாள் பலன் இல்லை, ஓகேங்களா? அதனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம கோச்சார பலனை பாருங்கள். நிறைய பேர் நம்மளோட கோச்சார பொது பலனை மிக சிறப்பாக, கரெக்டாக, பொருத்தமாக இருக்குது அப்படிங்கிறத நிகழ்வாக சொல்லியிருக்காங்க. கமெண்ட்லாம் நல்ல கமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர் குரு யாருடைய இதில் இருக்காரு? மிருகசீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் அப்படிங்கிறவர் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, பாக்கியம், பஞ்சம அதிபதினு சொல்லக்கூடிய, பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய, குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய, குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5க்குடையவராக இருக்கிறார். 5க்குடையவரோட கால், 5க்குடையவரோட அமைப்பில் 6ஆம் இடத்துல போய்கிட்டு இருக்காரு. அப்போ எப்படி இருக்குது, சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேலை, தொழில், வருமானம் நல்லா தான் இருக்குது. புதுசாக ஏதேனும் மாற்றம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்த மாதம் பண்ணிக்கலாம். வேலையை பொறுத்த வகையில் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. வேலையில் இருந்து வந்த போட்டி, பொறாமைகள், கவலைகள் எல்லாம் நீங்கிருச்சு. நீங்கள் நினச்சதை செய்யலாம். வேலையை பொறுத்த வகையில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் தான். வேலையில் ஒரு பெரிய சிரமம்லாம் இல்லை இனி. அதே போல் நினச்ச இலக்கை நினச்ச நேரத்தில் அடையணும் அப்படிங்கிறதுக்காக பெருமுயற்சி எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள். பெருமுயற்சி எடுக்கக்கூடியவர்கள், ஆமாம், அந்த முயற்சிகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தனக்காரகன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குருவே 2ஆம் இடத்துல பார்க்குறார். அப்போ வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஆனால் நினச்ச மாதிரி வருமா, எதிர்பார்த்த லாபம் வருமா அப்படின்னா அந்தளவுக்கு இந்த காலகட்டம் பொருத்தமாக இல்லை. ஆனால் போதிய அளவு வருமானம் வரும். வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிறது உண்டு, உறுதியாக உண்டு. அடுத்து பாருங்கள், 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சூரியன் நல்லா இருக்கிறார். அரசாங்க வேலை, அரசாங்க அனுகூலம், அரசு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சி எடுத்தவங்க, அப்பாவோட உடல் நலம், அப்பாவோட சொத்து பத்துக்கள், அப்பாவால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதே நேரத்தில் 7க்குடையவன் 10க்குடையவன் 9ல் சேர்ந்து இருக்கிறது, புத ஆதித்ய யோகத்தோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இந்த அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அருமையான அமைப்பு. அப்போ வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா
உங்களுடைய மனைவிக்கு ஏதேனும் மனைவியாக இருந்தால் மனைவி கணவனுக்கு பார்ட்னருக்கு ஏதோ ஒரு வேலை தொழில் வருமான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அரசாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்க அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு அரசு வேலையே அவங்களோட சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அரசு வேலையே கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்படுது. அடுத்து வெளிநாடு போகணும் அப்படின்னு திட்டமிட்டவங்களாம் தாராளமாக வெளிநாடு போகலாம். அதே நேரத்தில் வெளிநாடு சுற்றுலா போகிறது அப்படிங்கிற விஷயம் உண்டு. அதே போல் கோவில் ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளாக அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க அவரோட நடத்தைகள் கொஞ்சம் கவனிக்கப்படும். அதனால் இந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அரசு சார்ந்து அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களாம் கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்கணும். ஏன்னா திடீர்னு டிரான்ஸ்ஃபர்லாம் ஏற்படும். ஆமாம், டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம், பணிமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரக மாற்றத்தால் ஏற்பட்டிருக்குது. சரி, திருமணம் செய்யலாமா அப்படின்னா குடும்பத்தில் ஒருத்தரை சேர்த்துக்கலாம். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. தாராளமாக குடும்பத்தில் திருமண ஏற்பாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா குழந்தைகள் படித்த கல்வி, குழந்தைகளுக்கான தேவை, குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் தாராளமாக குழந்தைகளுக்காக எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான். என்ன கொஞ்சம் சேமிப்பு கொஞ்சம் செலவாகும். எதற்காக? 2 விஷயத்துக்கு சேமிப்பு செலவாகும். எதுக்காக செலவாகும்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக, மருத்துவ செலவுக்காக கொஞ்சம் சேமிப்பு செலவாகும். அடுத்து பார்த்தோம்னா தொழில் செய்கிறவங்க, சொந்தமாக தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் தொழில் முதலீடு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு செலவு. அடுத்து முயற்சிகள் வெற்றி பெறும். எப்போதும் இல்லாத அளவுக்கு நல்ல பெருமுயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல் வார்த்தைகள் கவனம் தேவை. எப்போதும் பேசுகிறது மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறத விட கொஞ்சம் கவனமாக, பொறுமையாக, நிதானமாக பேசணும். அதே நேரத்தில் யாருக்கும் ஜாமீன் போடுற மாதிரி பேசக்கூடாது. இதை நான் செஞ்சு தரேன், பண்ணித்தரேன்னு சொல்லி உத்தரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. அடிக்கடி வயதானவங்களாக இருந்துச்சு அப்படின்னா ஏஜ் ஃபேக்டர் காரணம். அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையினால் என்னென்னா முட்டி ஜாயிண்ட் பெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து போகும். அடுத்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிட்னி இஷ்யூஸ், உப்பு சுகர் கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஹைலைட் ஆகும் உடல் ஆரோக்கியத்தில். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை, எடுத்துக்கங்க. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அடுத்து வேறு என்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத அந்த மாதத்தில் பார்க்குறோம். அப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை திதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது. முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். அடுத்து செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. பஞ்சமுக கடவுளான விநாயகரை வழிபட வேண்டிய, வழிபட்டு அருளை பெறக்கூடிய நன்னாள். அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதி வருது. திருவண்ணாமலையார், திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து இந்த மாதத்தில் 6 சுப முகூர்த்தங்கள் உண்டு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3 சுப முகூர்த்தங்கள் மிகவும் சிறப்புக்குரிய முகூர்த்தங்களாக இருக்குது, பயன்படுத்திக்கலாம். என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கு
2 விதமான வழிபாடுகள் தேவைப்படுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே.